பசங்க லஞ்சுக்கு ஏதாவது வெஜிடபிள்ஸ் ப்ளஸ் ப்ரோட்டீன் கொஞ்சம் இருக்கணும்னு நினைப்பேன். zucchini கேரட்டை ஃபுட் ப்ராசஸரில் ஷ்ரெட் பண்ணிட்டேன். மார்னிங் டயத்தில் கிரேட் பண்ணுறதுக்கு ஃபுட் ப்ராசஸர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னே சொல்லுவேன். இதில் ஒரு எக் சேர்த்துக்கோங்க. அதோட பன்னீர், கிரேட் பண்ண செடார் சீஸ், சால்ட்டு, பேக்கிங் பவுடர், பெப்பர் பவுடர், சில்லி ஃப்ளேக்ஸ், ஃபைன் ரவா சேர்த்துருக்கேன். கார்லிக் பவுடர் மறக்காமல் சேர்த்துக்கோங்க. நான் லாஸ்ட்டாக சேர்த்துருக்கேன். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. நான் வாட்டர் எதுவுமே சேர்க்கல. வெஜிடபிள்ஸ்லேருந்து அந்த வாட்டர் ரிலீஸ் ஆகி அதை ரவாவில் அப்சார்ப் ஆகும். லோ ஃப்ளேமில் தோசைக்கல்லில் நல்லா மூடி போட்டு 2 சைடும் பொறுமையாக குக் பண்ணிக்கோங்க. இதோட சைடுக்கு கர்டில் கொஞ்சமாக சால்ட்டு, பெப்பர் பவுடர், கார்லிக் பவுடர்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கு இதை ஒரு 15 to 20 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். வாட்டர்லாம் ரவாவில் அப்சார்ப் ஆகிறதுக்கு ஒரு 8 to 10 மினிட்ஸ் ஆகும். அவ்வளோதான் அதோட டைம். எக்கு சேர்க்க வேணாம்னா நீங்கள் வெறும் கடலை மாவு ப்ளஸ் ரவா மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஸ்நாக்ஸுக்கு ஹனி ப்ளம்ஸ் கொடுத்துருக்கேன். சீட்ஸ் அண்ட் நட்ஸில் செஞ்ச இந்த ஹனி சின்னமன் குக்கீஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு இடத்துல பார்க்கலாம். பை.